ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமः. ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, வைணவத்தில் யார் பெரியவர், பெருமாளா பக்தனா? இது என்ன கேள்வி? பெருமாள் தானே பெரியவர், இந்த கேள்வி கூட எழலாமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் வைணவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எமோஷனலாக தான் அணுகுவோமே தவிர வரட்டு வேதாந்தம், அதாவது ட்ரை நாலேஜ், அதை வச்சு நம்ம அணுக மாட்டோம். இதை அடியேன்னு சொல்லலை, இது ஸ்ரீமத் ராமானுஜரே பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது மங்கள ஸ்லோகத்தில் சேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். அதாவது வெறும் ஞானத்தால் மோட்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஞானத்தால் தான் மோட்சம், ஆனால் அந்த ஞானம் பக்தி ரூபா பண்ண ஞானமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஞானம்? அந்த ஞானம் பக்தியின் வடிவாக இருந்தால்தான் அது மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஸ்ரீ உடையவர் சாதிச்சிருக்கார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, வைணவத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிக விஷய ஞானம் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. யாருக்கு பெருமாளிடம் நிறைய அபிமானம் இருக்கு, பெருமாள் மேலே யாருக்கு நிறைய ஆசை இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். பெருமாள் மேலே ஆசை இருக்க அவரோட தொடர்பு நமக்கு மிகவும் எளிதாகும், மிகவும் சிறிதாகும். அதாவது கேப் கம்மியாகும். நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற கேப்பு அது கம்மியாகும். இப்போது தலைப்புக்கு வருவோம். யார் பெரியவர் அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த கேள்வி எதனால் வருது அப்படின்னா, நம்மாழ்வார் அப்படிங்கிற ஒரு மகான் அவர் ஒரு பாசுரத்தில் பாடியிருக்கார், நான் பெரிய நீ பெரிய என்பதனை யார் அறிவார். அதாவது பெரியோர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நம்மாழ்வார் சாதிக்கிறாராம், இந்த உலகத்தையே உள்ள வச்சிருக்கிற ஒன்றை நான் என்னோட மனசுக்குள்ளே வச்சிருக்கேன். ஏ பெருமாளே, இந்த உலகத்தையே அடக்கி வச்சிருக்கிற ஒன்றை நான் என் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன். இப்போ சொல்லு, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் கேள்வி கேட்குறார். இதற்கு மகான்கள் இன்னும் டீப்பாக போய் ஒரு விளக்கம் சொல்கிறா. ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி ஒரு இடத்த சொல்லும் பொழுது, நான் பெரிய கமா நீ பெரிய என்பதனை யார் அறிவார். அதாவது நான் பெரியவன்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சு, இப்போ நீ தான் பெரியவனா இல்லையா அப்படின்னு கேள்வி. அப்படின்னு அந்த அளவுக்கு போய் பெருமாள் பெரியவரா இல்லையா அப்படின்னு கேள்வி எழுகின்றது ஸ்ரீ வைஷ்ணவத்தில். சரி, கேள்விக்கு முதல்லையே பதில் கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா? இன்னொரு பக்கம் வருவோம். இப்போ பெருமாள் பெரியவன் அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்கள் வேணும் இல்லையா? அவரும் பெரியவர்னு ஒரு இடத்த சொல்லி தானே ஆகணும், அப்போ தானே போட்டி இருக்கும். ஸோ பெருமாள் எப்படிப்பட்ட பெரியவர் அப்படின்னு கேள்வி. இதே நம்மாழ்வார் தான் இன்னொரு இடத்துல சாதிச்சிருக்கார், பற்றுடை அடியவர்க்கு எளியவர் பிறர்க்கு வித்தகர். அதாவது பெருமாள் மேலே யாருக்கு பற்று அதிகமாக இருக்கோ அந்த அடியவர்க்கு பெருமாள் இறங்கி வரானா. மற்றவங்களுக்கு நான் அடியவர் அப்படின்னு ஒத்துக்காத, நான் எனது அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கிறவங்களுக்கு பெருமாள் பெரியவன் ஆகிண்டே போகிறானா. கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்லுவார், பெருமாள் பெரியவர் அப்படின்னு நினச்சா அவன் பெருசாகிண்டே போவானான். இதோ பார், எவ்வளோ பெருசாக இருக்கேன் பார், இன்னும் பெருசாக இருக்கேன் பார், இன்னும் பெருசாக இருக்கேன் பார்னு தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சுட்டே போவானான். நீ பெரிய நீ பெரிய அப்படின்னு பாடுறவாளுக்கு, ஆமாம் நான் பெரியவன் இதோ பார் அப்படின்னு காமிக்கிறாராம். அதே போல் ஹே கண்ணா, குட்டி கிருஷ்ணா, குழந்தை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறவங்களுக்கு அவன் அடங்கிடுறானா. நான் சிறிய நான் சிறிய அப்படின்னு சொல்லி, நான் சிறியவன் நான் சிறியவன் அப்படின்னு சொல்லி பெருமாள் போய் பக்தனுக்கு அடிமையாடுறான். அதனால தான் சமஸ்கிருதத்தில்
அகம் பக்த பராதீனக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது பக்தனுக்கு நான் அடிமை, என் பக்தனுக்கு நான் அடிமை அப்படின்னு பெருமாளே ஒத்துக்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியறது? யார் பக்தன் அப்படின்னு ஒத்துக்கிறானோ அவனுக்கு பெருமாள் அடிமை. அவன் பெருமாள் இறங்கி வரார். நான் சிறியவன் அப்படின்னா இல்லை உன்னை விட நான் சிறியவன் அப்படின்னு பெருமாள் காமிக்கிறார். இது நாம் பக்தன் அப்படிங்கிற எமோஷ்னலாக பார்த்தாலும் சரி, இல்லை வேதாந்தம் அப்படிங்கிற விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி பார்த்தாலும் சரி. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெருமாள் ஆத்மா அணுஸ்வரூபம் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமி ஸ்வரூபம் தான் பெருமாள். அப்போது ஆத்மா எவ்வளவு சின்னது அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதில் எவ்வளோ சின்ன பார்ட்டிக்கலோ அந்த பார்ட்டிக்கல் தான் ஆத்மா அளவு, அணுமாத்திர ஸ்வரூபம் ஆத்மா அப்படின்னு சொல்லுவா. அதைய விட சிறியவனா பெருமாள், அதுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமி. அந்தர்யாமின்னா என்னது? நீ எவ்வளவு சின்னதுன்னு நீ ஆத்மாவை டிஃபைன் பண்ணுறியோ அதை விட குட்டியாக இருக்கிறவன் பெருமாள். ஸோ இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படியும் சரி, இல்லை பக்தி என்ற முறையில் பார்த்தாலும் சரி, நான் சிறியவன் அப்படின்னு ஒத்துண்டா பெருமாள் சிறியவன் ஆயிடுறான். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வேதம் தெரியும், நான் பாராயணம் பண்ணுவேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், விஷய ஞானம் நிறைய இருக்குது, ஆணவம்னு சொல்ல முடியாது. ஆனால் சாத்வீக அகங்காரம் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். விஷயம் அறிந்தவன் அப்படின்னு வச்சுக்கலாம். விஷயம் அறிந்தவன், எனக்கு நீ பெரியவங்கிற மேட்ரு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு, மற்றும் எனக்கு விஷயங்கள் தெரியும், வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, எனக்கு நீ தான் பெரியவன் தெரியும், உங்ககிட்ட நான் பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பெருமாள் நான் தள்ளி போய் நின்று ஆமாம் நான் பெரியவன் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். இதை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஒரு இடத்துல பெருமாளுக்கு கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கும்பொழுது கண்ண பரமாத்மா டெஸ்ட்டு வைக்கிறார். ஆக்சுவலாக கண்ணனுக்கு ஜுரம் வரா மாதிரி காமிச்சு அப்போ சொல்கிறார் உத்தவர்கிட்ட, யார் தன்னங்களோட காலடி மண் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாளோ அந்த மண் எடுத்து நான் பூசிண்டா எனக்கு ஜுரம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாராம் கண்ணன் உத்தவர்கிட்ட. ஏன்னா உத்தவருக்கு டவுட் வந்துடுதான், ஏன் எப்போ பார்த்தாலும் கண்ணன் கோபிகர்கள் மேலேயே பாசமாக இருக்கா, எல்லாரும் பக்தர்கள் தானே, நானும் பக்தர் தானே கூட என்ன வந்திருக்கும் போல் இருக்கு. ருக்மிணி தாயார் பிராட்டியும் பக்கத்தில் நின்று பார்க்குறாளாம். இது கிருஷ்ண பிரேமி அண்ணா ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்போ வசிஷ்டர் ஐயோ நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி 2 அடி பின்னாடி போய்ட்றாராம். என்ன விஷயம்னா, காரடி மண் பெருமாள் மேலே பட்டுதுன்னா மகா பாவம், நிறைய ஜென்மம் பாவம் சம்பவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கான். அதனால் நான் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக பின்னாடி போகிறார். கடைசியில் உத்தவர் என்ன பண்ணுறார், நேராக போய் கோபிகாஸ்திரிகள்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி விஷயத்த சொல்லி, பெருமாளுக்கு ஜுரமா, கண்ணனுக்கு ஜுரமா, அதனால் காலடி மண் எடுத்து கொடுத்தா சரியாக போயிடுமான்னு. உடனே கோபிகாஸ்திரிகள்லாம் தன்னோட பாதத்துலேருந்து மண்ணை சுரண்ட ஆரம்பிச்சிட்டாலாம். கோபிகாஸ்திரி சாதாரணமானவா கிடையாது, இடக்கை வழக்கை அறியா கோபிகாஸ்திரின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. அவர்கள் எல்லாமே முனிவர்கள் கோபிகைகளாக அவதாரம் எடுத்திருக்கா அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஞானம் உள்ள கோபிகாஸ்திரிகள் தனக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்ல, பெருமாளுக்கு ஜுரம் சரியாக போகணும் அப்படின்னு நினச்சாலாம். அந்த மாதிரி அதுதான் பக்தி. அந்த பக்தியோட உயர்ந்த நிலை. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எனது அப்படிங்கிற எண்ணம் அழிய 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 பெருமாள் நம்மளை ஏத்துன்றுவர். நீ என்கிட்ட வா, நீ என்னோட செல்லம், நீ என்னோட செல்லம், வந்துடும், என்கிட்ட வந்துடும். இல்லை எனக்கு பாவம் வந்துடுமே, எனக்கு சாஸ்திரப்படி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு, சரி நீ அப்படியே இரு, நீ அதுவும் நான் சொன்னபடி தான் நீ நடக்கிற, ஏன்னா நான் தான் ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யா அப்படின்னு சொல்லி நான் தான் ஆணையிட்டிருக்கேன். அதனால் அப்பயும் நீ நான் சொன்னபடி தான் நடக்கிற, அதனால் நீ அப்படியே இரு, பட் நீ ரூல்ஸ் படி வர்றதா இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு பெருமாள் காமிக்கிறார். இன்னொரு இடத்துல பிரம்ம மோகன லீலைன்னு ஒரு இடம் வருது. அப்போது பிரம்மா என்ன பண்ணுறாராம், கோபாலகர்கள் எல்லாத்தையும் தூக்கின்னு போய்டுறாராம் சத்தியலோகத்துக்கு, கண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால். உள்ளூர் அவருக்கு கண்ணனை பார்க்கணுன்னு தான் ஆசை. ஆனால் அவர் அவருக்கு வேறு வழி தெரியல. அவருக்கு என்னென்ன, இவர் கோபாலன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனித அவதாரம் தானே எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி
பெருமாள்னு ப்ரூவ் பண்ணணும். பிரம்மாவுக்கு ஆசை வந்துருக்கு போல் இருக்கு. இது சில பேர் வந்து பிரம்மாவோட அகங்காரத்தை பெருமாள் அடக்கினார்னு கூட சொல்லுவா. 2 விதமாகவும் சொல்கிறது உண்டு. பட் எனக்கு தோன்றது வந்து பிரம்மாவுக்கு பெருமாள்னு தெரிஞ்சதுனால தான் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாராம், கோபாலகர்கள்லாம் பூமியிலேருந்து தூக்கின்னு போய் ஆடு மாடு எல்லாத்தையும் சேர்த்து தூக்கின்னு போய் சத்தியலோகத்துக்கிட்டே போய்ட்றாராம். அதாவது பெருமாளை சேலஞ்சு பண்ணுறேன்னு. ஏன்னா பெருமாள் அப்போ தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நாம் பண்ணுவோம். நம்மளால் சேவிக்க முடியும்னா நம்ம தரையில் விழுந்து சேவிப்போம். நம்மளால் புஷ்ப கைங்கரிய பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதை பண்ணுவோம். ஆனால் பிரம்மாவால் எது பண்ண முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா. பிரம்மா வந்து என்ன பண்ணுறாரு, படைப்புக்கு அதிபதி. அதனால் பிரம்மா என்ன பண்ணுறார், அந்த கோபாலகர்கள்லாம் மேலே தூக்கின்னு போய்ட்றார். ஏன்னா அவரால் அது செய்ய முடியும். ஸோ அவரவர் லெவலுக்கு அவரவர் லீலை பண்ணி பெருமாள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறான்னு நம்ம வச்சுக்கணும். இப்போ என்ன ஆகிடுது, அப்போ வந்து இப்போ கோபாலகர்லாம் காணாமல் போய்ட்டதுனால 1 வருஷம் ஆச்சான். பிரம்மா வந்து சத்தியலோகத்தை தூக்கின்னு போய் இங்கே பூமியில் பார்த்தா 1 வருஷம் ஓடி போயிட்டான். அதே 1 வருஷத்தில் பெருமாள் என்ன பண்ணுறார், தானே பசுவாக மாறி, தானே கோபாலகர்களாக மாறி, தானே வந்து எல்லாமாக மாறி யாரெல்லாம் தூக்கின்னு போனாரோ அத்தனை வடிவம் எடுத்தாராம் பெருமாள். எடுத்துட்டு அப்போ பிரம்மா கீழே வந்து பார்க்குறாராம், என்னடா இது, நாம் எல்லாரையும் மேலே தூக்கின்னு வந்துட்டோம், ஆனால் கீழே பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்கே அப்படின்னு நினைக்கிறாராம். அப்போ தான் அவர் பிரம்மா வந்து உணர்றாராம், பெருமாளோட லீலை அப்படின்னு பெருமாள்கிட்ட வந்து திருப்படியில் விழுந்து சேவிக்கிறார். அப்போ தான் பெருமாள் சொல்கிறார், இல்லை நீ ஒரு பிரம்மா கிடையாது, உன்ன மாதிரி பல கோடி 100,000 பிரம்மாக்கள் இருக்காங்க. ஏன்னா நான் அகில கோடி பிரம்மாண்ட நாயகன் நான். அதனால் என்னை யாரும் நீ தெரிஞ்சுக்கோ, என்னை சாதாரணமானவன் நினச்சி எடை போடாத. அந்த மாதிரி தான் பிரம்மாவோட கர்வத்தை பங்கம் பண்ணினார். அந்த மாதிரி கோவர்தன மலையை தூக்கி இந்திரனோட கர்வத்தை பங்கம் பண்ணினார். அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கர்வம் இருக்குது. ஒரு முனிவர்கள் பிருகு முனிவருக்கு இருந்ததுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கர்வத்தை அடக்கினார். அப்போது இப்போ பொதுவாக சம்ஹாரம் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது சிவனை தான் சொல்வார் சம்ஹாரத்துக்கு அதிபதி அப்படின்பா. ஆனால் நம்ம பெருமாளும் சம்ஹாரம் பண்ணுறார். எதை சம்ஹாரம் பண்ணுறாருன்னா அகம்பாவத்தை சம்ஹாரம் பண்ணுறார். நம்மளோட அகந்தையை சம்ஹாரம் பண்ணுறார். நான் அப்படிங்கிற அகந்தை அப்படிங்கிற அதை வந்து சம்ஹாரம் பண்ணுறார், அதை ஒழிக்கிறார். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தேன்னா பெருமாள் வந்து நம்மளோட அந்த ஈகோவை அழிக்கிறதுக்கு தான் பெருமாள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ ராமாயணத்துலேயே ராவணனுக்கு இன்று போய் நாளை வாங்குறார். சும்மா ஒன்றும் சொல்லலை. ராவணனை பார்த்து நீ வந்து இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னா, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ, நான் சாதாரணமானவன் கிடையாது, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ, நீ யாருங்கிறத உணரு அப்படின்னு ராவணனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார் பெருமாள். ஸோ ராவணனை அழிக்கிறதுக்காக ராமர் போகலை, ராவணனோட ஈகோவை அழிக்கிறதுக்கு தான் போகிறார். அப்போ ராவணன் மட்டும் காலில் விழுந்திருந்தான்னு நேராக பெருமாள் மன்னிச்சு இந்தா அயோத்தியாவை எடுத்துக்கோன்னு கூட பெருமாள் கொடுத்துருப்பார். அந்த அளவுக்கு பெருமாள் தயாளு குணம் உடையவர். அதனால் பெருமாள் மன்னிக்கும் குணம் உடையவர். அப்படி காலில் விழுந்தவங்களை காப்பாற்றும் குணம் உடையவர். திருவடியில் விழுந்தால் பெருமாள் கண்டிப்பாக காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட அடியவர்க்கு எளியவன் பெருமாள். பற்றுடை அடியவர்க்கு எளியவன், பிறர்க்கரிய வித்தகன். அதனால் நம்ம நான் பெரிய நீ பெரிய என்பதனை யார் அறிவார்னு ஏன் வருது அப்படின்னு, நான் பெரியங்கிறது எப்போ டிக்ளேர் ஆகுதுன்னு, நான் பெரியவன் சொன்னதுனால நம்மாழ்வார் அப்படி சொல்லலை. நம்மாழ்வார் என்ன பண்ணுறார், உனக்கு நான் அடிமை அப்படிங்கிறத பெருமாள் முதல்ல சொல்லிட்டு அதனால் நான் பெரியவன் அப்படிங்கிறார். நான் பெரியவன் எப்படின்னா, உன்னை நான் என் மனசில் வச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு நான் எப்போயே அடிமையாயிட்டேன், அப்போ நீ எனக்கு அடிமை தானே அப்படின்னு. இது வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம். நம்ம வந்து திருவாய்மொழி, நம்மாழ்வாரின் திருவாய்மொழி அப்படின்னு சில பேர் சொல்லுவாள். இதை வந்து விவரம் தெரியாதவா திருவாய்மொழி அப்படின்னு சொல்லுவாள். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார், திருவாய்மொழி அப்படிங்கிற வார்த்தையே நம்ம சொல்லக்கூடாது. திருவாய்மொழி அப்படின்னு பதிலாக பகவத் விஷயம், பகவத் விஷயம். யார் பகவத் விஷயம்னு சொல்கிறாளோ அவன்தான் பக்தன். திருவாய்மொழின்னு யார் சொல்கிறாளோ அவர்கள் விவரம் தெரிந்தவர்கள்னு அர்த்தம். அப்போது பகவத் விஷயம் ஒரு பொருள் ஒன்று தான்.
பொருள் ஒன்றுதான், ஆனால் அதை அணுகும் முறைதான் வேறு. வைணவத்தில் பொருள் ஒன்றுதான், அதை அணுகும் முறைதான் வேறு. திருவாய்மொழி என்று சொன்னாலும் சரி, பகவத் விஷயம் என்று சொன்னாலும் சரி, பொருள் ஒன்றுதான். ஆனால் பகவத் விஷயம் என்று சொல்லும் பொழுது ஒருத்தன் தன்னை அடிமை என்ற எண்ணத்தில் கூறுகிறான். அடியேன், நான் அடியேன், அடியேன், அடியேன் என்று ஒருவர் கூறுகிறார். அதே திருவாய்மொழி என்று சொல்லும் பொழுது, ஆம், ஒற்றுக்கொள்கிறேன், திருவாய்மொழி என்று ஒன்று இருக்கிறது, நான் அதை அப்படியே அங்கீகரிக்கிறேன், அதுவும் தவறல்ல. இருந்தாலும் அதற்கு பெருமாள் கொடுக்கும் நேரம் அதிகம். அதாவது நீ மெதுவா எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ பொதுவாக கிருஷ்ணபிரேமி சுவாமி இன்னொரு இடத்துல சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லுவார், கோபிகா ஜீவன ஸ்மரணம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா மற்றவா எல்லாரும் சேர்ந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாளாம். ஆனா கோபிகா ஜீவன ஸ்மரணம்னு யார் சொல்றாளோ அவர் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல மாட்டாராம். இது அடியேன் கிருஷ்ணபிரேமி அண்ணா உபன்யாசத்தில் கேட்டது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கோபிகா ஜீவன ஸ்மரணம்னு நான் சொன்னால் நீங்கள் கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்கன்னு, ஏன் அவரும் சேர்ந்து சொல்லலாமே கோவிந்தா கோவிந்தான்னு, அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, எனக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுனால நாம சங்கீர்த்தனம் நீங்கள் பண்ணுங்கோ, நான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் போகிறதுனாலையோ என்னவோ தெரியல, கோபிகா ஜீவன ஸ்மரணம்னு சொல்லிட்டு நாமளே கூட கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அடியேன் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நான் சொன்னால் எனக்கு புண்ணியம் உண்டு, பெருமாள் என்னையும் சேர்த்து ஏற்றுப்பார். நான் விரும்பின கோபிகா ஜீவன ஸ்மரணம் மட்டும் சொன்னேன்னா, சரி உனக்கு விஷயம் தெரிஞ்செடுத்து நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ அப்போ கூட என் பேரை சொல்லலை, கோவிந்தா கோவிந்தா சொல்லலை, நீ வெயிட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். இதுதான் விஷயம். அதனால் அடியவருக்கு பெருமாள் அடிமை, விஷயம் தெரிந்தவனுக்கு பெருமாள் பெரியவன். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பக்தன் தான் பெரியவன். பக்தன் என்று எவன் தன்னை ஒப்புக்கொள்கிறானோ அவருக்கு பெருமாள் அடிமை. அதனால் பக்தனே பெரியவர், பக்தனே பெரியவர், பக்தனே பெரியவர் என்று சொல்லி அடியேன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதி ரங்கராமானுஜ மகாதேஷ்க நம, ஸ்ரீமதி ஸ்ரீ வராக மகாதேஷ்க நம, ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி திருவடிகளே சரணம்.